இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டுக் கொண்டார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். யார் மரத்திலே தூக்கப்பட்டார்கள்? யார் மரத்திலே அடிக்கப்பட்டார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். இது இந்த 13வது வசனத்திலே எப்படி சொல்லப்படுகிறது என்றால், என்று எழுதி இருக்கிறபடி, எங்கு எழுதி இருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், உபாகமத்தின் புத்தகம் வாசிக்க தேவையில்லை, உபாகமம் 21வது அதிகாரம் 22, 23 வசனத்திலே இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. யார் ஒருவன் மரத்திலே தூக்கப்பட்ட, அதாவது யார் ஒருவன் சிலுவையிலே அடிக்கப்படுகிறானோ, மரத்திலே அடிக்கப்படுகிறானோ, ஜனங்கள் பார்வையிலும் ஆண்டவருடைய பார்வையிலும் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கு அடிக்கப்பட்டார் என்றால் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அப்போ அவர் சபிக்கப்பட்டவரா என்று நாம் கேட்போமானால், அல்ல, அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல. அவர் நமக்காக என்னவாய் மாறினாரா? சாபமாய் அவரே அப்படி மாற்றிக்கொண்டாராம். எதற்காக? நம்மை நினைத்து. அந்த சாபம், நாம் எல்லோரும் பூமியில பிறந்த எல்லா மனிதர்களும் எப்படி பிறகுறார்கள்? பாவம் நிறைந்தவர்களாய். பூமியில பிறக்கிற ஒவ்வொரு, அது யாராய் இருக்கட்டும், எந்த தெய்வத்தை வணங்குறவர்களா இருக்கட்டும், எந்த மனிதனா, பூமியில பிறக்கிற எல்லா மனிதர்களும் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் பாவத்தில பிறக்கிறவர்கள், சாபத்தில பிறக்கிறவர்கள். ஒருவன் பூமியில பிறக்கும் பொழுது அவன் பாவம் நிறைந்தவனாய், சபிக்கப்பட்டவனாய் தான் உலகத்திலே வருகிறான். இந்த பாவமும் சாபமும் அவனை ஆண்டு கொண்டு வருகிறது. இதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றும்படியா, அந்த சாபத்தையும் பாவத்தையும் அவர் சுமந்து கொள்ளும்படியாய் அவர் என்னவானாராம்? அவர் சாபமாகி, இங்க வசனம் அதான் சொல்லு, நமக்காக அவர் என்னவாய் மாறினாராம்? அவர் சாபமாய் மாறினாராம். மாறி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். நம்மை மீட்கும்படியாய், சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய், பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் எப்படியாய் மாறினார்? அவரே சாபமாய் மாறிவிட்டாராம். வசனம் சொல்லுகிறது, சாபம் அப்போ நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த சாபம் எதுவரையிலும் என்று கேட்பீர்களானால், சிலுவைக்கு முன்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பதற்கு முன்பது வரைதான் என்ன இருந்தது? சாபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பின்பதாக என்ன கிடையாது? சாபம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன சாபமாய் மாறி அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக யோவான் 19:28 சொல்லுவார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுவார். யோவான் 19:28 ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எல்லாம் முடிந்தாயிற்று. அப்ப என்ன பண்ணார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் நமக்காக முடித்து தீர்த்தார். சாபத்தை அவர் வாங்கி கொண்டார், பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். எல்லாம் அவர் சிலுவையில தம் மீது ஏற்றுக்கொண்டு அவர் அதை மரிப்பதற்கு முன்பதாக சிலுவையிலிருந்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், எல்லாம் முடிந்தாயிற்று. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக முடித்து விட்டார். அப்ப இப்போ என்ன இருக்கக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருக்கக்கூடாது. ஏன்? அது எது வரையிலனா, அது சிலுவைக்கு முன்பதாக வரையில தான். அப்ப சிலுவைக்கு பின்பதாக என்ன கிடையாது? சாபம் இல்லை. சரிங்களா? இப்ப நீங்க பாருங்க, ஆவிக்குரிய, அதாவது கிறிஸ்துவ ஜனங்கள், நம் வெளியில இருக்கிறவர்களை விட்டுருவோம், வெளியில இருக்கிறவர்களை குறித்து நாம் பேசவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில சாபம் இருக்கிறதா இல்லையா? சாபம் இன்னும் தொடர்ந்து பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சாபம் முழுமையாக மாறவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாம் முடிந்தாயிற்று. அப்ப என்ன ஆயிருக்கணும்? எல்லாம் அங்கு பினிஷ் ஆயிருக்கணும், சிலுவையிலும் முடிந்தாயிருக்கணும். ஏதோ ஒன்று முடியாமல் இருக்கிறது. அவர் முடித்து விட்டார். ஏன் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில
ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது சாபம் தொடர்ந்து கொண்டுதான், அதாவது எத்தனை பேர், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல பாருங்க, கண்ணீர். எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கும்? அவருடைய குடும்பத்துல அழுகை இருக்கும். எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கும்? பஞ்சம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் கஷ்டம் இருக்கும். சம்பாதிப்பார்கள், ஆனாலும் என்ன இருக்கும்? பஞ்சம் இருக்கும், கஷ்டம். இப்படி மாறி மாறி அவர்களுடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது? ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தாயிற்று. அப்ப எல்லாம் அங்கு முடிந்திருக்கணும், சிலுவையில எல்லாம் முடிந்திருக்கணும். அப்போ ஆண்டவர் முடித்து விட்டும் ஏன் ஒருவருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் சாபம் தொடர்கிறது? காரணம் என்ன? சில வேளையில நாம் நினைக்கலாம், அதாவது ஒருவேளை இது என்னுடைய முற்பிதாக்களினால் உண்டான சாபமாய், பெற்றோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அல்லது என்னுடைய முற்பிதாக்கள், என்னுடைய தாத்தா பாட்டி இவர்கள் செய்த சாபம் என்னை தொடர்ந்து வருகிறதா என்று நமக்கு ஒருவேளை கேள்வியா இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் எசேக்கியேல் 18:20 வாசிப்போம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். அடுத்த வசனமும் வாசிங்க. துன்மார்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது இல்லை. ஒருவேளை நம்முடைய எண்ணத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால், என் தாத்தா பாட்டி அல்லது என் பெற்றோர்கள் செய்த பாவம் என்னை ஆண்டு கொள்ளுகிறது, என்னை தொடர்ந்து பிடிக்கிறது என்று நம்முடைய எண்ணத்திலே இருக்கும் என்றால், வசனம் சொல்லுகிறது அப்படி அல்ல. யார் பாவம் செய்கிறார்களோ அந்த ஆத்துமாக்கு தான் தண்டனை. நான் சாப்பிட்டால், நான் உப்பு தின்னால், நான் தான் என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும். எனக்காக என் பிள்ளை தண்ணி குடிக்காது, அவன் செய்த பாவத்திற்காக நான் தண்ணி குடிக்க முடியும். நான் உப்பை தின்றால் யார் தான் தண்ணி குடிக்கணும்? நான் தான் தண்ணி குடிக்கணும். எந்த ஆத்துமா பாவம் செய்கிறதோ அந்த ஆத்துமா என்ன உண்டாகுமா? சாகும் என்று வசனம். அந்த ஆத்துமா மரித்து போகும். வசனம் அதுக்கப்புறம் சொல்லுகிறது, குமாரன் தன்னுடைய அக்கிரமத்தை, யாருடைய தகப்பனுடைய அக்கிரமத்தை யார் சுமப்பது கிடையாது. பிள்ளை தகப்பன் செய்த பாவம் யார் சுமப்பது கிடையாது. பிள்ளை சுமப்பது கிடையாது. பெற்றோர்கள் செய்த பாவம் யார் மீது வருவது கிடையாது, பிள்ளைகள் மீது வருவதில்லை. பெற்றோர்கள் செய்த பாவம் பெற்றோர்களை பிடிக்கும். சரிங்களா? பிள்ளைகள் செய்த பாவம் யாரை பிடிக்காது? பெற்றோர்களை பிடிக்காது. அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார் 21வது வசனத்திலே, துன்மார்கன் தான் செய்த எல்லா துன்மார்க்கங்களையும் பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, நீதியிலே பிழைப்பான். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் பாவம் செய்து அதன் மீது அதன் நிமித்தம் அவனுக்கு சாபம் வருகிறது என்றால், அந்த பாவத்திலிருந்து மீண்டும் ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், அந்த அவன் செய்த எல்லா பாவமும் ஆண்டவர் மறந்து விடுகிறார். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மறந்து விடுகிறார், மன்னித்து விடுகிறார். மன்னித்து அவனை மீண்டும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். மீண்டும் அவனுக்கு என்ன கொடுக்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எங்கு சாபம் இருக்கிறதோ சாபம் மாற்றப்பட்டு அதை மீண்டும் ஆண்டவர் மன்னித்து மறந்து அவனுக்கு இப்பொழுது என்ன கொடுக்கிறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு உதாரணம் ரூத். ரூத் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். ரூத்தை குறித்து நீங்கள் தியானிப்பீர்களானால், ரூத் என்ற ஸ்திரீ எப்படி பாவத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும், பாவத்தை எப்படி சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் வேதத்தில் யார் என்று பார்ப்பீர்கள் என்றால் ரூத். ரூத்துடைய சரீரத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும்.
ரூத்தினுடைய சரீரத்தை ஒவ்வொரு சபையும் பேச வேண்டும். ரூத், இந்த நாளிலும் நான் ரூத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். எப்பொழுதுமே நீங்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது, வேதத்தில் எங்கெல்லாம் ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணை குறித்து பேசப்படுகிறதோ, பெண் யாருக்கு அடையாளமாக வேதம் சொல்லுகிறது என்றால் சபைக்கு அடையாளம். ஒரு பெண், ஒரு மணவாட்டி. நாம் எல்லாரும் ஆண்டவர் எப்படி நம்மை பார்க்கிறார்? நாம் எல்லாரும் எப்படி ஆண்டவர் பார்க்கிறார்? நம்மை மணவாட்டி. நாம் எல்லாம் அவருக்கு எப்படி மணவாட்டி. ஆண்டவர் யார்? அப்போ நாம் மணவாட்டி என்றால் அவர் மணவாளன். அவர் மணவாளன், நாம் யாரு? மணவாட்டி. அப்போ ஒரு பெண்ணை குறித்து வேதம் பேசுகிறது என்றால், அப்போ அந்த பெண்ணை, அந்த பகுதியை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மணவாட்டியாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த இடத்துல மணவாட்டியாகிய ரூத், அப்படிதான் நாம் அதை பார்க்க வேண்டும். இந்த மணவாட்டியாகிய ரூத், நாம் இந்த மணவாட்டியின் இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடம் அநேகம் உண்டு. அநேக ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு. நீங்கள் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். ரூத்தின் சரித்திரம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், போதுங்க, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்தில் என்ன உண்டாயிடுச்சா? பஞ்சம் உண்டாயிற்று. நான் தான் உங்களிடத்துல ஏற்கனவே சொன்னேன், ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன காணப்படுகிறது? பஞ்சம். இந்த பஞ்சம் என்பது எதற்கு அடையாளம் என்று சொல்வீர்கள் என்றால், இது சாபத்திற்கு அடையாளம். அது ஒருவேளை பொருளாதாரமா இருக்கலாம், குடும்பத்தில் சச்சரவா இருக்கலாம், அனுதினமும் போராட்டமா, இது எல்லாம் எப்படி வேதத்தின் பார்வையிலே பார்க்கப்படுகிறது என்றால் இது ஒரு சாபத்திற்கு அடையாளம். இங்கு நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்தில் என்ன காணப்பட்டதா? பஞ்சம் காணப்பட்டது. எந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார்? எந்த தேசத்தை குறித்து? எந்த தேசத்திலே பஞ்சம், அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எந்த தேசம் அது? இஸ்ரவேல் தேசம். எந்த தேசத்தில் பஞ்சம்? இஸ்ரவேல் தேசம். வாசிங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம், மீண்டும் எசேக்கியேலுக்கு திருப்புங்கள். எசேக்கியேல் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களில் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே ஆணையிட்டு. போதுங்க, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன். யார? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? அடிமைதனத்தில் இருக்கிறாங்க. அவர்களை நான் அழைப்பேன் என்று அவர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நான் வாஸ்தம் பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த அந்த நாட்களில என்ன இருந்துச்சான்? தேசத்துல பஞ்சம் இருந்துச்சான். என்ன இருந்துச்சான் தேசத்துல? அந்த தேசம் எப்படியாப்பட்ட தேசமா? இங்க வசனம் சொல்லுகிறது 20:6 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரே பார்த்து வைத்த தேசமா. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பூமியை பார்க்கிறார். பார்த்த பொழுது இந்த தேசம், அதாவது இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த கானான் தேசம் எப்படியா இருந்ததா? அது கர்த்தர் பார்த்து வைத்த தேசம் முதலாவது. இரண்டாவது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமா. பாலும் தேனும் ஓட வேண்டிய தேசம். அது மாத்திரமல்ல, எல்லா தேசங்களிலும், அதாவது மற்ற எல்லா பூமியில இருக்கிற எல்லா தேசத்தை பார்க்கிலும் அந்த தேசம் எப்படியாய் காணப்பட்டதா? சிங்காரமுமான தேசம் என்று. சிங்காரம்னா எப்படி? அது செழிப்பான தேசம். மற்ற எல்லா தேசத்தை பார்க்கிலும் செழிப்பான தேசம், பாலும் தேனும். அதாவது ஒரு தேசத்துல பாலும் தேனும் ஓடுங்களா? ஒரு தேசத்துல பாலும் தேன், அது எதற்கு அடையாளம் என்றால் ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல வழிகளில் எழுதியிருப்பார். இது எதை குறிக்கிறது என்றால், சிங்காரமான தேசம் என்றால் வளர்ச்சி நிகழ்ந்த, அது பசுமை நிறைந்த தேசத்திலே எல்லா விதமான ஆசீர்வாதம். பால் தேன் என்பது கொழுமையை குறிக்கும். எதை குறிக்கும்? அது கொழுமை. அப்ப அந்த தேசம் எப்படியாப்பட்ட தேசம் என்றால் கொழுமை நிறைந்த ஆசீர்வாதமான தேசம். ஆனால் இப்பொழுது நாம் வாசித்தோம் ரூத் 1:1 அந்த தேசத்துல என்ன காணப்படுகிறது?
பஞ்சம் காணப்படுகிறது. சரிங்களா? கர்த்தரால் பார்த்து வைத்த தேசம். நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது மொத்தம் 14 பஞ்சங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பஞ்சம்? 14. 14 ஃபெமைன், 14 பஞ்சங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 14 பஞ்சத்தில் 11 பஞ்சம் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நடந்தது. எத்தனை? 14 11 பஞ்சம் இந்த கானான், அதாவது ஆண்டவர் பார்த்து வைத்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் 11 பஞ்சங்கள். சரிங்களா? இந்த பஞ்சங்கள் எப்படி வந்தது? ஆண்டவர் பார்த்து வைத்த தேசத்தில் இப்படி ஏன் நடந்தது? இது சாத்தியமா? அப்படி நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்தார். நாம் அவரை தெரிந்தெடுக்கவில்லை, அவர் தான் நம்மை தெரிந்தெடுத்தார். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? பார்த்து செலக்ட் பண்ணாரு. எத்தனையோ பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது, எத்தனையோ பேர் உங்கள் உறவிலே இருக்கும் பொழுது, எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாமல் தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர் பார்த்து தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த நம்முடைய வாழ்க்கையில ஏன் பஞ்சம்? நம்முடைய வாழ்க்கையில எப்படி பஞ்சம் வருகிறது? இந்த தேசம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். அந்த தேசத்தில் எப்படி பஞ்சம் வர காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், சிங்காரமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் எப்படி பஞ்சம் வருகிறது? அது எப்படி சாத்தியம்? அதற்கு காரணம் என்ன? வரக்கூடாது அல்லவா? ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது தெரியல? பஞ்சம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருக்கக்கூடாது. ஆனால் மாறாக, இதுதான் தேவ திட்டம். நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? பஞ்சமும் சாபமும் இருக்கக்கூடாது. ஆனால் மாறாக இருக்கிறது. காரணம் ஆண்டவர் அல்ல, காரணம் விசுவாசிகள். அதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஆண்டவர் சொன்னார்ல சிலுவையில, எல்லாம் முடிந்தாயிடுச்சுன்னா ஆயிருக்கணும். ஆனால் இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில சாபங்கள் தொடர்கிறது என்றால் அதற்கு ஆண்டவர் அல்ல, காரணம் அந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை. சரிங்களா? இப்ப நீங்கள் வாசித்தீர்கள், நான் உங்களுக்கு சொன்ன வேதத்தில் 14 பஞ்சத்தில் 11 பஞ்சம் எங்கு நடந்தது? இந்த கானான் தேசத்தில். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வேதத்தில் முதல் பஞ்சம் யாருக்கு தெரியுங்களா வந்தது? ஆபிரகாம். முதலாவது பஞ்சம் யாருக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமை அழைத்தது யாரு? ஆண்டவர் தான் அழைத்தார். அவன் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தான், எங்கேயோ இருந்தான். அவனை ஆண்டவர் தேடி போனார். தேடி போய் அவனை என்ன சொன்னாரு? நீ உன் வீட்டையும் இனத்தையும் ஊரையும் விட்டு எங்க வா, நான் சொல்ற தேசத்திற்கு போ நான் சொன்னாரு. அவன் அப்படியே போனான். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன இந்த தேசத்திற்கு வந்தான். இந்த கானான் தேசத்திற்கு வந்த ஆபிரகாமின் வாழ்க்கையில என்ன, நீங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது இதை நாம் வாசிக்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. எப்படி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி பஞ்சம் வரலாம்? அடுத்த பஞ்சம் யாருடைய வாழ்க்கையில வந்ததுன்னு பார்ப்பீங்கன்னா, ஈசாக்கு. அடுத்த பஞ்சம் யாருடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு. அதுக்கு அடுத்த பஞ்சம் யாருடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு. எகிப்தில் இருக்கும்போது என்ன பஞ்சம். அதற்கு அடுத்த பஞ்சம் யாருடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது. இவங்களெல்லாம் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஏன் பஞ்சம் வருகிறது? ஆண்டவர் சொன்னார், நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போ, நான் உனக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆனால் போன ஆபிரகாம் ஒரு சில இடத்துல என்ன பண்ண, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் நடக்காத பொழுது ஆண்டவர் வாழ்க்கையில பஞ்சத்தை அனுப்பினார். ஆண்டவரே பஞ்சத்தை அனுமதித்தார் அவனுடைய வாழ்க்கையில. நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது ஏதாகிலும் ஒரு இடத்தில் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு வழிவிலகி போயிருப்பார்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போயிருப்பார்கள். இந்த இடத்திலே நாம் வாசித்த இந்த ரூத் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த அந்த நாட்களிலே என்ன உண்டானதா? தேசத்துல பஞ்சம். அப்ப நியாயாதிபதிகள் என்ன செய்தார்கள்? நியாயாதிபதிகளுடைய காலத்திலே மாத்திரம் ஏன் அவ்வளவு குறிப்பாய் வசனம் எழுதி வைத்திருக்கு? அப்ப நியாயாதிபதியின் காலம் என்ன? நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்கள். இந்த நியாயாதிபதி காலம் எங்கு தொடங்குகிறது என்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில்
2வது அதிகாரத்தில் இந்த நியாயாதிபதிகளின் காலம் தொடங்குகிறது. எங்கு முடிகிறது என்று பார்ப்பீர்கள் என்றால் 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் நியாயாதிபதியின் காலம் முடிகிறது. இது எத்தனை ஆண்டுகள் என்றால் 330 ஆண்டுகள். நியாயாதிபதிகள் 2 1 சாமுவேல் 8 வரையிலும் இந்த நியாயாதிபதிகளின் காலம் எத்தனை ஆண்டுகள் என்றால் 330 ஆண்டுகள். 330 ஆண்டுகளிலே 15 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள். எத்தனை பேரு? 15 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள். முதல் நியாயாதிபதி ஒத்னியேல், கடைசி நியாயாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல். முதல் நியாயாதிபதி யாரு? ஒத்னியேல். ஒத்னியேல் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா காலேப் தெரியல, காலேபை நம்ம கேட்டிருக்கிறோம். காலேப் உடைய சகோதரனுடைய தம்பி பையன் தான் யாரு? ஒத்னியேல். காலேபினுடைய தம்பி மகன் தான் யாரு? ஒத்னியேல். கடைசி நியாயாதிபதி யாருன்னு பார்ப்பீர்கள் என்றால் சாமுவேல். இந்த 15 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலம் எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் அதுவும் ஒரு இருண்ட காலம். எப்படியாப்பட்ட காலம் அது? ஒரு இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம் அப்படின்னு சொல்வீர்களானால் வாசிங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரம், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சரமான தரிசனம் ஒன்றும் இல்லை. பாருங்க, அந்த நியாயாதிபதியின் காலம் எப்படியா இருந்ததா? அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்துச்சாம். ரொம்ப ரேர். இது ஆண்டவருடைய வார்த்தை அப்பொழுது ரொம்ப ரேரா இருக்குமா. எங்கு ஆண்டவருடைய வார்த்தை இல்லையோ அங்கு யார் இல்லை என்று பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இல்லை என்பதற்கு அடையாளம் அது. எந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இல்லையோ அந்த இடத்துல யார் இல்லை? ஆண்டவரே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் தேவன். இதுதான் என்னது? தேவன். இது எங்கு இல்லையோ அங்கு ஆண்டவர் இல்லை. நியாயாதிபதியின் காலத்தில் ஏன் பஞ்சம் அப்படின்னு பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல என்ன இல்லை? தேவ வசனம் கிடையாது, அபூர்வமாய் இருந்தது. எப்பயாவது ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல வசனம் பேசப்படும். இன்னொன்று, பிரத்யட்சணமான தரிசனம் கிடையாது. அந்த ஜனங்களிடத்துல என்ன கிடையாது? ஒரு தேவனை குறித்தான அல்லது தங்களை குறித்தான ஆண்டவருடைய தரிசனம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அப்போ வசனம் சொல்லுகிறது, யாருடைய வாழ்க்கையில பஞ்சம் அப்படி ஒன்று வருகிறது என்றால், யாருடைய வாழ்க்கையில சாபம் என்று ஒன்று வருகிறது என்றால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவருடைய தரிசனம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். பாருங்க, யார் பஞ்சத்தை அனுப்புறது? ஆண்டவர் தான் பஞ்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்புகிறார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். வாசிங்க. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த காலம் எப்படியாப்பட்ட காலம் என்றால் ஒரு இருண்ட காலம். என்ன இல்லை இந்த காலத்தில் அப்படின்னு பார்ப்பீங்கன்னா வார்த்தை கிடையாது. இன்று சபைகளிலே நீங்க பார்ப்பீங்கன்னா எல்லா சபைகளிலும் என்ன சொல்றாங்க? வார்த்தை பேசப்படுகிறது. எல்லா சபைக்கும் போனீங்கன்னா மெசேஜ்னு ஒன்று உண்டு. எல்லா சபையில என்ன உண்டு? மெசேஜ்னு ஒரு பகுதி உண்டு. ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்தியத்தின் சத்தியமாக எத்தனை சபையில பேசப்படுகிறது? வார்த்தை எல்லா சபையிலும் இருக்கிறது. ஆனால் தேவன் எதிர்பார்த்து எழுதின அந்த நோக்கத்தின்படி சபையில பேசப்படுகிறதா என்றால் வெரி குறைவு, ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா வசனம் இந்த நாட்களில் எப்படி மாறிவிட்டது என்றால் அவர்களுடைய
சுய இச்சைகளுக்கு ஏற்றாற் போல வசனத்தை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களை ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு சொல்லாத காரியத்தை சொல்லி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம், அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் யாருக்கு பிரியம்? அதாவது நாம் எல்லாம் யாருன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேல். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். சரிங்களா? இப்ப ஆசீர்வதிப்பது பிரியம் என்று சொல்லுகிற நாம் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்ல வேண்டும்ல. அதற்குரிய வழியை நாம் காண்பிக்க வேண்டும் அல்லவா? வழியை நீங்க காமிச்சீங்கன்னு வச்சுங்களேன், சபைக்கு வருகிற ஜனம் வராம போயிடும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எளிது அல்ல. வசனம் சொல்லுகிறது, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் பேசப்படுகிறதோ அங்கு ஆண்டவர் நிபந்தனையும் சேர்த்து வைத்துதான் பேசுவார். எங்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிற ஆசீர்வாதம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அதோடு கூட ஆண்டவர் என்ன வைத்து பேசுவார்? நிபந்தனை வைத்துதான் பேசுவார். நிபந்தனைகளை சபை பேசுவது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற அந்த நிபந்தனையை தவிர்த்து விட்டு ஜனங்களிடத்தில் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசினால் ஜனங்கள் பார்ப்பது எப்படின்னா, ஆண்டவரிடத்துல போன ஆசீர்வாதம், ஆண்டவரிடத்துல போன ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவரிடத்துல போன ஆசீர்வாதம் கொடுப்பார், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அதற்கு ஆண்டவர் வைத்த நிபந்தனையோடையும் சேர்த்து நாம் சொல்ல வேண்டும். இப்படி நீ வாழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதம், இப்படி நீ இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம். இதை யாரும் சொல்லுவது கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? அவனும் வருவான் ஏமாந்து, இது ஆண்டவரும் கிடையாது, ஒன்னும் இல்லைன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடும். ஏன் அப்படின்னா ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் எப்பொழுதும் பாருங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் வசனம் பேசப்படுகிறது, ஆனால் அதுல என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. எந்த சபை உங்களுக்கு அந்த உபதேசத்தை போதிக்கும் பொழுது நிபந்தனையோடு போதிக்கிறதோ அதுதான் சத்திய வசனம். நிபந்தனை ஒதுக்கிவிட்டு வரும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசுகிறதுனா நீங்கள் சுதாரிக்க வேண்டும். நீங்க என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வஞ்சிக்கிறார்கள், ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே, நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களாக தான் நான் சொன்னேன், இருண்ட காலம், வசனம் கிடைக்க முடியாத ஒரு பஞ்ச காலத்தில் நாம் இருக்கு. நீங்க யூடியூபை திறந்து பாருங்க, லட்சக்கணக்கான மெசேஜ் இருக்கும். ஒரு டாபிக் எடுத்து போடுங்க, அப்படியே ஒரு 1000 மெசேஜ் வந்து விழும். அதுல எத்தனை சத்தியம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுக்கலாம். நீங்க வசனத்தின் பிரகாரம் பேசப்பட்டது எத்தனை பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்கும். அநேகம் வந்து இஷ்டத்திற்கு அவங்க மனம் போன போக்கிலே வாய்க்கு வந்த பிரகாரம் பேசுவது. ஏன் ஜனங்கள் இன்னும் சாபமாய் இருக்கிறார்கள்? ஏன் இன்னும் சாபத்திற்குள்ளாய் இருக்கிறார்கள் என்றால் அந்த நிபந்தனையை ஜனங்களுக்கு சொல்ல தவறிவிட்டார்கள். இப்படி இருந்தால்தான் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்ல தவறினதெல்லாம் இது யார்? ஜனங்களுடைய தப்பு அல்ல, சபையினுடைய தவறு, ஊழியக்காரனுடைய தவறு. சரியாய் அவர்களுக்கு போதிக்காமல் போனபடியினால் இன்னும் ஜனங்களை என்ன பிடித்துக் கொண்டிருக்கிறது? சாபம் பிடித்துக்கொண்டு. ஆண்டவர் சொன்னார், அங்கே முடிந்து விட்டது. எங்க? சிலுவையிலும் முடிந்திருக்க வேண்டும். ஆனாலும் என்ன நடக்கிறது? இன்னும் தொடர்ந்து ஜனங்களை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் வாசித்த இந்த ஆமோஸ் 8வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்சத்தை அனுப்புவேன். என்ன பஞ்சம்? வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சத்தை நான் உங்கள் மீது அனுப்புவேன். இப்படிப்பட்ட இந்த நியாயாதிபதிகளின் காலமும் அப்படிதான். அந்த காலகட்டத்திலே ரூத் என்ற ஒரு மணவாட்டி தேவனுக்காய் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். ஹல்லேலூயா. நமக்கு வசனம் கிடைக்கிறதோ இல்லையோ, நாம் சபையானது நாம் செய்ய வேண்டியது என்னவென்று கேட்பீர்களானால், மணவாளன் வருகைக்காய் சபை ஆயத்தமாக வேண்டும். மணவாளனுடைய வருகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அதற்கு தான் சபை, அதுக்கு தான் சபையை ஆண்டவர் வைத்தது. எதற்காக? நாம் வழி தவறி போய்விடக்கூடாது. சபையிலே நாம் வைக்கப்பட்டு உபதேசங்கள் போதிக்கப்பட்டு அதன்படி நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை எங்கு கொண்டு செல்வார்? பரலோகத்திலே கொண்டு போய் அதற்காக தான் சபை. வேற எதற்கும் சபை ஆண்டவர் பூமியிலே கொண்டு வரவில்லை. சரிங்களா? மீண்டும் ரூத்திற்கு திருப்புவோம். அந்த முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே என்ன உண்டாயிற்றா? பஞ்சம் உண்டாயிற்று. நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நியாயாதிபதிகளின் காலம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள் 2 1 சாமுவேல் 8 வரையிலும் இந்த அதிகாரங்களை நீங்கள் பிரிக்கும் பொழுது, நீங்கள் வெறும் நியாயாதிபதிகள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால்
மொத்தம் 21 அதிகாரம். நியாயாதிபதி புஸ்தகத்தில் எத்தனை பார்த்தீங்கன்னா 21 அதிகாரம். அதில் முதல் 16 அதிகாரங்கள் எதை குறித்து எழுதியிருக்கும் என்றால் இஸ்ரவேலின் சமுதாய நிலையை குறித்து எழுதப்பட்டிருக்கும். 1வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரையிலே இஸ்ரவேலினுடைய சமுதாய நிலையை குறித்து எழுதியிருக்கும். 17வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரையிலே பார்ப்பீர்களானால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எழுதியிருக்கும். யாருடைய? இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருப்பார். அந்த பகுதியிலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், நியாயாதிபதிகளின் புத்தகம் 17வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 17 6வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே. என் நாட்களிலே? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த அந்த நாட்களிலே யார் இல்லையா? தேசத்துல ராஜா இல்லையா? ராஜா இல்லாமல் போனபடியினால் அவன் தன்னுடைய மனதில தோன்றினபடி இஷ்டம் போல செய்தான். அவன் இஷ்டம் போல வாழ்ந்தான். இது ஒரு வசனம். இதே நியாயாதிபதிகள் 18வது அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. அந்நாட்களில் போதும். மீண்டும் ஆவியானவர் அடுத்த அதிகாரத்தில் எழுதுகிறார், இஸ்ரவேலிலே யார் இல்லையா? ராஜா இல்ல. 19வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 19 அடுத்த பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 19:1 வாசிங்கள். மீண்டும் ஆவியானவர் என்ன எழுதுகிறார்? இஸ்ரவேலில ராஜா இல்லாத நாட்கள். இப்ப 21வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 21 25 வாசிங்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். 4 முறை ஆவியானவர் எழுதுகிறார், இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. 2 முறை எழுதுகிறார், அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். இப்ப எனக்கு என்ன தோணுதோ அது எனக்கு சரி, பிரதருக்கு என்ன தோணுதோ அது அவருக்கு சரி. இப்படி அவன் இஷ்டம் போல எப்படி வாழ்ந்தான்? அந்த நாட்களில மனம் போன போக்கில வாழ்ந்தான். ஏன் அப்படின்னா இஸ்ரவேலிலே யார் கிடையாது? ராஜா இல்லை. ராஜா இல்லை என்பது எதற்கு அடையாளம் என்றால் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை. ராஜா என்பது யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப அந்த தேசத்து ஜனங்கள் மத்தியிலே யார் இல்லை? இயேசு ஆனவர் இல்லை. இயேசு ஆனவர் இல்லாததினால் நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த நியாயாதிபதியின் காலம், சாமுவேல் காலத்தில் சொன்னேன், அதுவும் நியாயாதிபதிகளின் காலம் தான். என்ன இல்லைங்க, தேவ வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. ஏன் அப்படின்னா ராஜா இல்லை, தேவன் கிடையாது. தேவன் இல்லாததினால் அவருடைய வார்த்தை இல்லை. அவருடைய வார்த்தை இல்லாததினால் தரிசனம் இல்லை. இப்போ ஜனங்க எப்படி மாறிட்டாங்க? இஷ்டம் போல. ஏன் மனதுக்கு எது சரின்னு தோணுதோ நான் அப்படி இருப்பேன், உங்க மனதுக்கு எப்படி தோணுதோ அப்படி இருப்பீங்க. இன்று நீங்கள் இதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே பார்க்கலாம். இன்று இந்த காலகட்டத்திலே வாழ்கிற நாம் நியாயாதிபதியின் காலத்திலே நடந்தது போல இந்த நாட்களில் நடக்கிறது. எப்படின்னா ஆண்டவர், அதாவது யார் இல்லை, ராஜா இல்லை என்று சொல்லப்பட்டது இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே வசனம் இருக்கிறது, எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே பிரத்யட்சமான தரிசனம் இருக்கிறது. எல்லாம் வசனத்தை கேட்டும் அவனவன் தன் தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் தான் என்ன உண்டாகிறது? வாழ்க்கையில சாபம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கொடுக்காமல் வசனத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. என்ன வசனம் கிடையாது, பிரத்யட்சணமான தரிசனம் கிடையாது. ஏன் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஏன் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார், ஏன் என்னை சபையில கொண்டு வந்து வைத்தார் என்ற அந்த தரிசனம் இன்று ஆவிக்குரிய உலகத்தில் மிகவும் குறைவு. ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார், எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும்போது என்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், இந்த தரிசனம் இன்று சபைகளில மிகவும் குறைவு, ஜனங்கள் வாழ்க்கையில குறைவு. இது நிமித்தம் என்ன? வசனம் இல்லை, தரிசனம் இல்லை, எல்லாம் ஆண்டவரும் இல்லை. என்ன? இஷ்டம் போல வாழ்க்கை, மனம் போன போக்கிலே வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன காணப்படுகிறது? சாபம். ஏன் பஞ்சம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம்? ஆண்டவர் சொன்னல எல்லாம் முடிந்தாயிற்று. எங்க முடிஞ்சிச்சு?
சிலுவைக்கு அப்புறம் என்ன கிடையாது? பஞ்சம் கிடையாது. சிலுவைக்கு அப்புறம் சாபம் கிடையாது. இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சாபம் தொடர்ந்து பிடிக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பஞ்சம் தொடர்ந்து பிடிக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில குடும்பத்தில் பார்க்க எப்பொழுதும் சமாதானமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அழுங்க, எப்ப பார்த்தாலும் கூப்பாடு. ஏன்? ஆண்டவர் வாழ்க்கையில இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை குடும்பத்திலே இல்லை, தனிப்பட்ட விதத்திலே இல்லை, தரிசனம் இல்லை. எல்லாம் இஷ்டம் போல செய்வதனால் என்ன உண்டாகிறது? சாபம். இந்த காலகட்டத்திலே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்ப பாருங்க, நீங்க அப்படியே பார்க்க முடியும். அநேக கிறிஸ்துவர் வாழ்க்கையில என்ன காணப்படுகிறது? பஞ்சமும் சாபமும் காணப்படுது. எத்தனை குடும்பத்தில் அனுதினமும் கண்ணீர் வடித்தல், எத்தனை குடும்பத்தில் அனுதினமும் பற்கடிப்பு. ஏன்? ஆண்டவர் சொன்னார்ல, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்லை? எத்தனை பேர் இன்னைக்கு கோர்ட்ல போய் நின்னுக்கிறாங்க டிவோர்ஸுக்கு? ஏன்? காரணம் என்ன? எல்லாம் சாபம். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். ஆண்டவர் இணைத்ததை எங்க போய் நின்று பிரிக்கிறாங்க? இப்போ கோர்ட்ல போய் நின்று பிரித்து கொண்டிருக்கிற காரணம் சாபம். குடும்பத்தின் மீது வைந்த சாபம். காரணம் என்ன? குடும்பத்தில் யார் இல்லை? ஆண்டவர் இல்லை. குடும்பத்தில் என்ன இல்லை? வசனம் இல்லை. குடும்பத்தில் என்ன இல்லை? ஏன் ஆண்டவர் குடும்பத்தை இணைத்தார் என்ற தரிசனம் கிடையாது. ஏன் ஆண்டவர் எங்கேயோ பிறந்த ஒருத்தரை கொண்டு வந்து குடும்பத்தில் இணைத்தார்? எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? ஏன் ஆண்டவர் என்னை குடும்பமாய் இணைத்தார்? எத்தனை பேர் நமக்கு தெரியும்? எத்தனை பேர் நமக்கு தெரியும் ஏன் ஆண்டவர் நம்மை குடும்பமாய் இணைத்தார்? அந்த தரிசனம் எத்தனை பேர் இடத்துல உண்டு? தரிசனம் இல்லை. இந்த காலகட்டத்தில் தரிசனம் இல்லை. இஷ்டம் போல குடும்ப வாழ்க்கை, என்னுடைய மனம் போன வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்து விட்டு நாம் யாரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்தில் போய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை நான் மாற்றாத வரையில எத்தனை ஜெபங்கள் செய்தாலும் பதில் வராது. ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவர் சொன்ன, தகப்பன் செய்த பாவம் யாரை பிடிக்காது? பிள்ளையை பிடிக்காது. அவனவன் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரும் பொழுது நாம் செய்த பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறந்து மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஏன் இவ்வளவும் இன்னைக்கு சபை இதை கற்றுக் கொடுக்க தவறிவிட்டது? ஒரு குடும்பம் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது அவர்களை கூப்பிட்டு என்ன சொல்ல வேண்டும்? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பது வசனத்தின் மூலமாய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஒருவேளை அவர்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் இருக்கலாம், ஊழியக்காரருக்கு தெரிந்திருக்கும். அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்ய தவறிவிட்டபடியினால் தான் இன்று அநேக குடும்பங்களில நீங்கள் பார்க்க முடியும், பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை இந்த சூழ்நிலையிலே, இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம், ஆகாய் 1:5 வாசிங்கள். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் என்ன பண்றாங்களா? திரளாய் விதைத்தும், விதைப்பது அதிகம், அதிகமா விதைச்சார் என்ன பலன் கிடைக்கணும்? நமக்கு அதிகமா தானே கிடைக்கணும். அதிகமாய் விதைக்கிறார்கள், ஆனால் ரிசல்ட் எவ்வளவுதான்? அதுக்கு கொஞ்சம் தான். நான் அதிகமா பிரயாசப்படுறேன், அதிகமா வேலை செய்யறேன், அதிகமாய் ஓடி ஓடி உழைக்கிறேன். ஓடி உழைக்கிறதுக்கு எனக்கு பலன் கிடைக்கிறதா? ஓடி உழைக்கிறதற்கு எனக்கு சம்பளம் கிடைக்கிறதா? ஓடி உழைக்கிறது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதா? இல்லை என்றால் நாம் கேட்டு பார்க்க, நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை. பாருங்க, நீங்க புசித்தும் என்ன ஆகல? திருப்தி ஆகவில்லை. குடித்தும் என்ன ஆகவில்லை? பரிபூர்ணம் அடையவில்லை. வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் போடுகிறவனாய். பாருங்க, நம்முடைய நாம் கஷ்டப்படுகிறோம், அதிகமாய் வேலை செய்கிறோம், அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி தான் கொடுக்கிறாராம்? கொஞ்சமா கொடுக்கிறாரு. ஏன்? ஆசீர்வாதத்திற்கு யார் காரணம்?
நான் பிரயாசப்பட்டேன்னா எனக்கு கொடுக்கணும் ஆண்டவர். ஏன் அங்க ஒரு வஞ்சகம் வருகிறது? ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன உங்க வழிகளை என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சம்பாதித்து நீங்க போடுற காசு எங்க போடுறீங்க? அதை பொத்தல் பையில. அதுனா நீங்க ஒரு பையில ஒரு கை நிறைய பைசா எட்டு அதுல போடுறீங்க, பொத்த பையில. என்ன அது யாருக்கு போகும்? அது யாரும் வழி நீ போட்டு அப்படி பையில போட்டு கையில பிடிச்சுன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு போகும்? அது யாரோ ஒருத்தன் பின்னாடி வரவனுக்கு போயிடும். அது அதான் அதனுடைய அர்த்தம். நான் சம்பாதிப்பேன், யாரோ ஒருத்தன் சாப்பிடுவான். அது நான் பிரயாசப்படுவேன், யாரோ ஒருத்தன் அனுபவிப்பான். இதற்காக நான் ஏன் பிரயாசப்படணும்? நாம் பிரயாசப்பட்டால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். நீ பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறதை நீ நான் சாப்பிடு. நீ சாப்பிடாமல் யாரோ ஒருவர் சாப்பிடுகிறார்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். அடுத்த வசனம் வாசிங்க தொடர்ந்து. அப்படியே மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 8வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய், என்ன சொல்றாரு? மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் எடுக்கிற பிரயாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறாருங்க. என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணுங்க, மலை மேலே ஏறி போங்க. எந்த மலை மேல? எந்த மலை மேல ஏறி போக சொல்றாரு? இது நமக்கு ஆவி, அதாவது இது ஒரு என்ன சொல், மறைக்கப்பட்ட ஒரு காரியம். இது பழைய ஏற்பாடு நமக்கு என்ன நிழல், புதிய ஏற்பாடு என்ன நிஜம். இது ஒரு நிழலாட்டமாக நமக்கு சொல்லப்பட்டது. அதற்காக நம் மலைக்கு ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்றால், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். மரம் எதற்கு அடையாளங்க? மரம் என்பது எதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது? நமக்கு அடையாளம். மனுஷன் தான் மரம். அதான் ஆண்டவர் சொல்றாருல, நான் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு எங்க போடுவாராம். அப்போ ஒரு மரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஜனங்களையும் விசுவாசிகளையும் குறிக்கிறது. சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, போயிட்டு என்ன கொண்டு வாங்க? மரங்களை எங்க கொண்டு வர சொல்றாரு? ஆலயத்திற்குள்ள கொண்டு வர சொல்றாரு. நீங்கள் என்ன சம்பாதிங்க, என்ன சம்பாதித்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஆசீர்வாதம் வராது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கடந்து போய் தான் ஆக வேண்டும். எங்க போனா? மரத்தை தேடி போய் தான் ஆகணும். நீங்க மரத்தை தேடி போய் தான் ஆகணும். மரத்தை தேடி கொண்டு போய் மரத்தை வெட்டி எங்க கொண்டு வர சொல்றார் ஆண்டவர்? ஆலயத்திற்குள்ளே கொண்டு வாங்க. அதாவது நீங்கள் ஜனங்களை தேடி போங்க. ஜனங்களை எங்க கொண்டு வாங்க? ஆலயத்திற்குள்ளே கொண்டு வாங்க. அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் மீது பிரியப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்கள் மீது சந்தோஷப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் ஜனங்களை ஆலயத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். இது செய்யாத வரையிலே நாம் சம்பாதிக்கிற சம்பாதியம் எப்படிதான் அதற்கு பொத்தல் பையில போடுறதற்கு சமானம். நீங்க அதிகமாய் பிரயாசப்பட்டும் கொண்டு வரும்போது கொஞ்சமாக தான் உங்கள் கையில வரும். ஏன் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நாம் எதிர்பார்ப்பு என்ன? நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வேலை செஞ்சேன், அப்போ என்னுடைய எதிர்பார்ப்புல நியாயம் உண்டு. ஏன்னா நான் 1 மணி நேரம் வேலை செய்வதை காட்டிலும் இன்னைக்கு 5 மணி நேரம் நான் வேலை செஞ்சேன். அதிகமாய் பிரயாசப்பட்டதினால் என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? அதிகமான எதிர்பார்ப்பு. நிச்சயமா அப்படிதான் வரணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் தான் கிடைத்தது. நீங்கள் அறுத்து
அந்த கொஞ்சத்தை நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்தும் ஆண்டவர் நினைச்ச அந்த கொஞ்சத்தையும் நான் என்ன செய்வேன்? ஊதி போடுவேன். நீங்க கேட்பீங்க, இப்போ ஏன் ஆண்டவரை இப்படி பண்றீங்க? நீங்க அப்படியாப்பட்ட ஆண்டவர் அல்லல்ல. நம்முடைய ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுகிறது? அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவர் பாவங்களை எல்லாம் செய்வார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நாம் என்னதான் செய்ய வேண்டும்? நீங்கள் ஆண்டவருடைய சுபாவங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு அன்பானவராய் இருக்க வேண்டும் என்றால், அவர் உங்களுக்கு இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, ஏன் ஊதி போடுவேன்? எதி நிமித்தம்? காரணத்தையும் ஆண்டவர் அங்க சொல்லுகிறார் பாருங்க. எதி நிமித்தம் என்றால் என் வீடு அதாவது ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படாமல் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. ஆண்டவர் எவ்வளவு ஆதகம் பண்றாரு பாருங்க. சபைக்கு வரீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. எத்தனை பேர் ஊழியம் செய்கிறோம்? எத்தனை பேர் நாம் ஊழியம் செய்கிறோம்? சபையிலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்த நோக்கம் தெரியுங்களா? ஒன்றை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் யாரையும் விசுவாசியாய் கொண்டு வந்து விசுவாசியாய் கொண்டு போகிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நீங்கள் சபையில விசுவாசியா வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நான் விசுவாசியா இருந்துட்டு போனா அது உங்களுக்கு என்ன? சபை சரியாய் உங்களை நடத்தவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் உங்களை சபைக்குள்ளாய் கொண்டு வருகிறார் என்றால் வந்த வண்ணமாய் நீங்கள் போவதற்கல்ல. வேதத்திலே 5 விதமான ஊழியங்கள் சபையில சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை ஊழியம்? 5 விதமான ஊழியங்கள். ஒன்று தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர். எத்தனை ஊழியம்? 5 ஊழியம். இந்த 5ல நீங்க யாராவது ஒருத்தரா இருப்பீங்க. இந்த 5 ஊழியத்தில் ஏதோ ஒரு ஊழியம் உங்கள் மீது ஆண்டவர் வைத்திருப்பார். முதல்ல இது உங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் என்னை என்ன ஊழியத்திற்காய் அழைத்தார்? என் மீது வைக்கப்பட்ட தரிசனம் என்ன? அதான் உங்களுக்கு சொன்ன பிரத்யட்சணமான என்ன இல்ல, தரிசனம் கிடையாது. இன்னைக்கு நமக்கே தெரியாது என் மேல ஆண்டவர் என்ன ஊழிய அழைப்பை வைத்திருக்கிறார். இந்த 5 விதமான ஊழிய அழைப்பில் ஒன்று நிச்சயம் ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருப்பார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நேராய் சபை உங்களை நடத்த வேண்டும். நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், அதுக்கப்புறம் எங்க ஓடி போகிறான்? அவன் எங்க ஓடி போகிறானா? வசனத்தின் பிறகு அவன் வீட்டுக்கு ஓடி போறான். என்ன? சுயநலம். ஆண்டவருடைய வீடு ஆலயம் கட்டப்படாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கு ஆள் இல்லை. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை சாபம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சாபம்? செய்ய வேண்டிய கட்ட வேண்டிய ஆலயத்தில் கட்டப்படாமல் இருக்கிறதை நீங்கள் செய்ய தவறி போவீர்கள் என்றால் நீங்கள் என்னென்ன பிரயாசப்படுங்க. 24 ஹவர்ஸ்ல 48 ஹவர்ஸ்ல எவ்வளவு நேரம் வேலை செய்யுங்க. அதிகமாய் பிரயாசப்பட்டு கொண்டு வருகிற கொஞ்சத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? ஊதி போடுவேன் என்று சொல்லுகிறார். என்ன செய்வார் ஆண்டவர்? ஊதி போடுவேன். அப்ப நான் பட்ட பிரயாசம் வீணெல்லாம் போயிட்டு அங்க படுகிற பிரயாசத்தை நான் ஆலயத்திலும் காண்பித்தேன். ஆனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம். அங்க நான் 20 மணி நேரம் வேலை செய்யறேன்னா குறைச்சி 2 மணி நேரம் நீங்க ஆலயத்தில் வேலை செஞ்சு பாருங்க. கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எடுத்த பிரயாசத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வாய்க்கும். இல்லை நான் அங்கதான் செய்வேன்னா செய்யுங்க. ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ஊதி போட்டாருன்னா என்ன ஆகும்? ஒன்னும் நம் கை கிடைக்காது. நாம் செலவு, அதாவது என்னுடைய உழைப்பு வீண், எல்லாம் வீண். கடைசியில என்ன இல்லை, மிச்சம் ஒண்ணு இல்லை. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்னதான்? சாபம், பஞ்சம் தான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இது மாறாது, இதை செய்யாத வரையில. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நாளிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஏன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சாபம் பிடித்து கொண்டிருக்கிறது என்றால், வீடு, அதாவது தேவனுடைய வீடு கட்டப்படாமல் இருக்கும் பொழுது அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? சுயநலத்தோடு. இது நீங்க இதை அப்படியே இன்னைக்கு பார்க்க முடியும். ஆவிக்குரிய உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்ற, உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பஞ்சம்? எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறுவதில்லை? நான் சம்பாதிக்கிறேன், யாரோ ஒருவர் சாப்பிடுறாங்க. நான் பிரயாசப்படுகிறேன், யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறார்கள்.
ஆண்டவர் சொன்னார், யாரோ அனுபவித்திருக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுவதில்லை, அனுபவிக்கிறது நீங்க சாப்பிடணும். உன் கையின் பிரயாசத்தை நீ தான் சாப்பிடணும், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் வேதம் நமக்கு சொல்லி. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியத்தை நாம் செய்யாத வரையில நாம் எவ்வளவோ உலக காரியத்துல முயற்சி பண்ணி பார்க்கணும். எப்படியாவது இன்கிரிமெண்ட் கிடைக்குமா? இது இன்கிரிமெண்ட் வேணும்னா இதை செஞ்சாதான் இன்கிரிமெண்ட். இது செய்யாத வரையில என்ன நடக்காது? இன்கிரிமெண்டே கொடுத்தாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? அதை என்ன பண்ணிடுவாரு? ஊதி போட்டுருவார், வேஸ்ட். அப்புறமா அப்போ நமக்கு இந்த நாளில ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த காலகட்டத்திலே, நியாயாதிபதியின் காலகட்டத்திலே இப்படியாய் இருந்த நாட்களிலே ரூத் என்ற ஒரு மணவாட்டி இதன் மத்தியில எப்படி கர்த்தருக்காய், மணவாளனுக்காய், போவாஸ் என்ற ஒரு மணவாளனுக்காய் அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். ரூத்தின் மீது காணப்பட்ட சாபம் என்ன? அந்த மூன்றை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரூத்தின் மீது எத்தனை வகையான சாபம் இருந்தது? அந்த சாபத்தை அவள் எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றினாள்? ரூத்தின் மீது எத்தனை வகையான சாபம் இருந்தது? அந்த சாபத்தை அவள் எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றினாள்? அப்போ சாபம் என்பது மாற்றப்படக்கூடியது. சாபம் என்பது அப்படியே நம்மை தொடர்ந்து பிடிப்பது அல்ல. சாபத்தை நம்மால் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். அதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். நாம் பிரயாசம் எடுக்கும் பொழுது என்னை தொடர்ந்து பிடிக்கிற எந்த சாபமாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். ரூத்தின் மீது காணப்பட்ட 3 சாபம் இருந்தது. ரூத்தின் மீது எத்தனை சாபம் இருந்தது? 3. ரூத் எந்த தேசத்தை சேர்ந்தவள் என்று கேட்பீர்கள் என்றால், மோவாபிய பெண். அவ எந்த தேசத்து பெண்? மோவாப் என்பது யாருன்னா உங்களுக்கு தெரியும். மோவாப் தெரியல யாருன்ட்டு? லோத்தினுடைய மகளுக்கு பிறந்த, தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த புத்திரன் தான் யாரு? மோவாப். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம், ஆதியாகமம் 19:36. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும், பாருங்க, மகள்கள். லோத்துக்கு எத்தனை மகள்கள்? 2 மகள்கள். இந்த 2 மகளும் எப்படி கர்ப்பம் தரிக்கிறார்கள்? தகப்பன் மூலமாய். யார் மூலமா? பெற்ற தகப்பன் மூலமாய் கர்ப்பம் தரிக்கிறார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு என்ன பேர் வைக்கிறார்? மோவாப். இந்த சந்ததியில் வந்ததுதான் எது? மோவாப் தேசம். இந்த மோவாப் தேசம், இந்த மோவாப் சபிக்கப்பட்டவன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த மகன் இது இந்த சந்ததி, மோவாப் சந்ததி சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அத அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியனுக்கு தகப்பன். இளையவளும் அதே தப்பு பண்ணுவான். ஒரு தகப்பனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டால், அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரர். அம்மோனியனும் மோவாபியனும், இந்த 2 சந்ததியும் ஆண்டவருடைய பார்வையில சபிக்கப்பட்ட சந்ததி. இந்த சந்ததியிலிருந்து தான் யார் வருகிறது? இந்த மோவாப் சந்ததியிலிருந்து வந்தவள் தான் யாரு? ரூத். நீங்க ரூத் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் அதிகாரத்தில் வாசித்தீங்கல்ல, முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசித்தல, அதுல ஒரு குடும்பம் வாசிங்க. அந்த குடும்பத்தை ரூத் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. விசாரித்த அந்த நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும், அதாவது ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவர்களுக்கு 2 பிள்ளைகள். சரிங்களா? தேசத்திலே பஞ்சம் வந்த உடனே அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள்? பெத்லெகேமில் இருந்து எங்க போகிறார்கள்? மோவாபுக்கு போகிறார்கள். பெத்லெகேம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெத்லெகேம் என்பதற்கு என்னன்னா அப்பத்தின் வீடு. எங்க? அதன் அர்த்தம் என்ன? பெத் என்றால் என்னது? அரபிக்ல சொல்லும். பெத் என்னது? ஹவுஸ். நம்ம சொல்றோம்ல பெத்துன்னு. பெத் என்னது? ஹவுஸ், வீடு. லெஹேம் என்றால் அப்பம், சாப்பாடு. என்ன அதனுடைய அர்த்தம் கேட்டீங்கன்னா, பெத் லெஹேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டிற்கு, அதாவது அப்பத்திற்கு பேர் போன, சாப்பாட்டுக்கு பேர் போன ஒரு பட்டணத்தில் என்ன உண்டாகிறது? பஞ்சம்.
இந்த பஞ்சத்தை பார்த்து இவர்கள் எங்க போகிறார்கள்? இப்போ தகப்பன், தாய், 2 பிள்ளைகளும் இப்போ எங்க போகிறாங்க? மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். போன இடத்துல என்ன நடக்கிறதுன்னா, மோவாபிய பெண்ணை பெண் எடுக்கிறார்கள். எங்க? அந்த மோவாப் தேசத்துல போயிட்டு 2 பசங்க, 2 பேருக்கும் அங்கிருந்து ஒரு பெண்ணை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு பெண் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ரூத். மோவாபிய பெண். அவள் மீது காணப்பட்ட முதல் காரியம் என்ன? முதல் சாபம் என்னவென்றால், நான் உங்களுக்கு சொன்ன அந்த சந்ததி எப்படி பிறந்தது? தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த சந்ததி. அந்த சந்ததி, அந்த இனத்தின் மீது ஒரு சாபம் இருந்தது. என்ன சாபம் அது? இனத்தின் மீது. வாசிங்க, உபாகமத்தின் புத்தகம் 23:2-3 வசனத்தை வாசிப்போம். வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் யாரு? அந்த லோத்துக்கு பிறந்த 2 பசங்களுடைய சந்ததி இதுங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் உட்படலாகாது. ஆண்டவர் இப்படி சபிக்கப்பட்ட சந்ததியில பிறந்ததுனால ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போட்டாரு. அவங்க எங்க வரக்கூடாது? சபைக்குள்ளே நுழையக்கூடாது. யாரு? இந்த சந்ததியிலிருந்து யாராய் இருந்தாலும் அவர்கள் எதுக்குள்ள வரக்கூடாது? சபைக்குள்ள வந்தீங்கன்னா ஆண்டவர் கொண்டு போட்டுருவார். இப்போ அவர்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, தடை இருந்தது. சரிங்களா? இப்போ அதனால அவங்க என்ன பண்ண முடியாது? ஆலயத்திற்குள்ள வர முடியாது. தங்களுடைய சாபத்தை அவர்கள் மாற்ற வேண்டும். சாபங்களை மாற்றுகிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சபை. ஏன் அப்படின்னா, சபையில யார் வாசம் பண்ணுகிறது? வசனம் சொல்லுகிறது, 7 பொன்குத்து விளக்கு மத்தியிலே ஆண்டவர் உலாவிக்கும். உங்கள் சாபங்கள் மாற்றப்படுகிற இடம் சபை. நீங்கள் சபைக்குள்ளே வர முடியாது என்று ஆண்டவர் சொன்னால் அவர்கள் எங்கு போய் சாபத்தை மாற்றிக்கொள்ள முடியும்? ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போட்டார். இப்போ இந்த இனத்தின் மீது ஒரு சாபம் என்ன? அவர்கள் எதற்குள்ளே வரக்கூடாது? சபைக்குள்ளே வரக்கூடாது. சரிங்களா? இது அவர்கள் மீது இருந்த சாபம். வேற எந்த சந்ததிக்கும் ஆண்டவர் இப்படி ஒரு சாபத்தை சொல்ல. வேற எந்த சந்ததி, எகிப்தனா இருக்கட்டும், அம்மோனியனா இருக்கட்டும், எமோரியனா இருக்கு, யாருக்கும் ஆண்டவர் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கல. ஆனா இந்த மோவாபியனுக்கும் அம்மோனியனுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார்? எத்தனை தலைமுறை வரலாம்? 10 தலைமுறை. அதாவது ஏன் ஆண்டவர் 10 கொண்டு வந்து அங்க சொல்லுகிறார்னா, 10 எதற்கு அடையாளம் என்றால் மனித பரிபூரணம். 7 எது? 7 சொல்றோம் பார்த்தீங்களா, அது தெய்வீக பரிபூரணம். 7 எதுனா தெய்வீக பரிபூரணம். 10 என்பது எதற்கு அடையாளம்னா மனுஷ பரிபூரணம். அப்போ ஒரு 10 வருஷம் நான் ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவன் எப்படியாய் மாற்றப்படுகிறான்? பரிபூர்ணம் அடைகிறான். என்ன? கம்ப்ளீட்டாய் மாறுகிறான். 10 வருஷத்துல அதுதான் அதனுடைய 10 தலைமுறை போனாலும் ஆண்டவர் அவனை என்ன செய்வதில்லை? அதை மறப்பதில்லை, மன்னிப்பது கிடையாது என்றென்றைக்கும். அப்புறம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் ஜென்மத்திலே எங்க வர முடியாது? சபைக்குள்ள. இது அந்த இனத்தின் மீது இருந்த ஒரு சாபம். 2வது சாபம் என்னாகமத்தின் புத்தகம், என்னாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளியிலில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். சரிங்களா? ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் கலக்கம் அடைந்து என்ன செய்கிறார்கள்? இப்போ பாலாக் மோவாபை ஆட்சி செய்கிறான். இந்த பாலாக் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்க்கிறான். அவர்கள் திரளான கூட்டமாய் இறங்கி இருக்கிறார். இதை பார்த்தோன்னே அவன் பயப்படுறான். யாரு? மோவாப் ராஜா பயப்படுறான். இந்த ஜனங்க நம்மை மேற்கொண்டு விடும். உடனே என்ன பண்ணுகிறான்? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறான், அழைத்து வரும்படியாய் சொல்லுகிறான். யார் அந்த தீர்க்கதரிசி? பிலேயாமை தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வரும்படியாய் சொல்லுவார். எதற்காக அழைத்து கொண்டு வர சொல்லுவார்? அந்த ஜனங்களை சபிக்கும்படியாய். எதற்காக அந்த தீர்க்கதரிசி கொண்டு வர சொல்லுவார்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த மோவாப் ஜனம்
இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க பிரயாசப்படும் பொழுது ஆண்டவருடைய சாபம் எங்கு திரும்புகிறது? இப்போ மோவாப் மீது திரும்புகிறது. ஆண்டவர் யாருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு சொன்னார். என்ன? நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பாலாக் ராஜா என்ன பண்ணுகிறான்? மோவாபை ஆட்சி செய்கிற இந்த ராஜா பிலேயாமை அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் கொண்டு வருவான். ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய சாபம் எங்கு வருகிறது? இப்போ மோவாப் மீது வருகிறது. முதலாவது அந்த இனத்தின் மீது ஒரு சாபம். என்ன அந்த இனத்தின் மீது சாபம்? சபைக்குள்ள வரக்கூடாது. இரண்டாவது சாபம் தேசத்தின் மீது சாபம். இப்போ ஆண்டவர் தேசத்தை சபிக்கிறார். வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேசத்தை சபிக்கிறார். 2 சாபம். மூன்றாவது ஒரு சாபம் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில. யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில? ரூத்தினுடைய தனிப்பட்ட. என்ன சாபம்? கணவனை இழந்தவள், இளம் வயதிலே கணவனை இழந்த விதவை. ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு இளம் பெண் கணவனை இழந்து போனாள் என்னால் அது என்ன தெரியுங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம், ரூத் இளம் வயதிலே தன்னுடைய கணவனை இழந்து போனாள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவன் மீது, அவள் தனிப்பட்ட அவள் மீது இருந்த சாபம். அவள் தேசத்தின் மீதும் சாபம், அவள் ஜனத்தின் இனத்தின் மீதும் சாபம், அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சாபம். 3 விதமான சாபங்களோடு வாழ்ந்தவள் தான் ரூத். சரிங்களா? இந்த 3 சாபங்களோடு வாழ்ந்த இவள் எப்படி அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும்? எப்படி மாற்றினாள்? அது ரொம்ப முக்கியம் இல்ல? அதற்கு எடுத்த பிரயாசம் என்ன? அவள் பட்ட பாடு என்ன? சாதாரணமா ஒரு இத்தனை சாபங்களும் மாறி என்ன ஆகிட முடியாது, ஆசீர்வாதமாய் ஒரு நாள்ல மாறிடாது. அவள் பட்ட பிரயாசங்கள் அநேகம், அவள் எடுத்த முயற்சிகள் அநேகம். சரிங்களா? இந்த 3 விதமான சாபங்களோடு இருந்த இந்த ரூத் இப்பொழுது எங்கே வந்து சேருகிறாள் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். சல்மோன் போவாசை 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை யாரிடத்தில் பெற்றானா? ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இப்ப பாருங்க, ரூத் பேர் எங்க வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுக்குள் வந்து விட்டது. எங்க வந்துச்சு அவ பேரு? ஆண்டவர் சொன்னார் எங்க வரக்கூடாதுன்னு சொன்னாரு? சபைக்குள்ள நீ வரக்கூடாதுன்னாரு. நீ எதுக்குள்ள வரக்கூடாது? சபைக்குள்ள வரக்கூடாது. உன் தேசத்தின் மீது என்ன இருக்கிறது? சாபம் இருக்கிறது. நீ தனிப்பட்ட பெண், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன இருக்கிறது? உனக்கு சாபம் இருக்கு. ஏன்? நீ கணவனை இழந்த பெண். இவ்வளவு சாபங்களை கொண்ட ஒரு பெண் எங்க வந்து சேர்ந்தா தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டியாய் மாறிவிட்டாள். இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டியாக மாறிவிட்டாள். ஆண்டவர் சொன்னார் எங்க வரக்கூடாது? நீ ஆண்டவரே, நீ என்னை சபைக்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லலாம், ஆனால் வேறு வழி உண்டு, நான் உம்மை சந்திக்கும்படியால். இவள் எடுத்தால், முயற்சி எடுத்தால், பிரயாசப்பட்டால், கடைசியில் எங்க வந்து சேர்ந்தா தெரியுங்களா? ஆண்டவர் நினைக்காத, ஆண்டவர் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்து சேர்ந்து விட்டார். எங்க அப்படின்னா, இவள் பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறில வேதத்தில் எழுதப்படும் அளவுக்கு அவள் வந்து விட்டார். எங்க? பழைய ஏற்பாட்டில் அல்ல, புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். அப்போ ரூத் இத்தனை சாபங்களோடு இருந்த ஒரு ஸ்திரீ தன்னுடைய சாபத்தை எப்படி மாற்ற முடியும், ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் என்றால், இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில சாபங்களோடு வாழ்கிற ஜனங்களுக்கு ஏன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியாது? அல்லேலூயா! நிச்சயமாய் மாற்ற முடியும். இப்ப ரூத் செய்த காரியங்கள் என்ன? ரூத் செய்த பிரயாசம் என்ன? நீங்க இதை வந்து நாம் இன்று நாம் பார்க்க போவதில்லை, ஆல்ரெடி டைம் ஆகி போச்சு. இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வாரம். இதனுடைய கண்டினியூட்டி வந்து எங்க இருக்கும்? அடுத்த வாரம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, உங்கள் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று நான் சொன்னேன். பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் பிற்பதாக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? நிபந்தனை உண்டு. நீங்கள் இதை செய்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இப்படி நீங்கள் வாழ்ந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதை தான் நாம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன செய்தால்
உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற சாபம் மாறும். உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து பிடிக்கிற பஞ்சங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து பிடிக்கிற கண்ணீர்களும் போராட்டங்களும் மாற வேண்டும் என்றால் ரூத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நான் உங்களுக்கு சுருக்கமாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ரூத்து 3 காரியங்கள் செய்தால் சாபம் ஆசீர்வாதமாய் மாறப்பட 3 காரியங்கள் செய்தால். ஒன்று, அவளிடத்திலே காணப்பட்ட மன உறுதி. முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவள் மிகவும் மன உறுதியாய் இருக்கிறதை அவளுடைய மாமியாகிய நகோமி பார்ப்பாள். மிகவும் மன உறுதி. ஆண்டவருக்காய் யார் மன உறுதியோடு வாழ்கிறார்களோ, ஆண்டவருக்காய் யார் மன உறுதியோடு நிற்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், சாபம் கிடையாது. இன்னொன்று, ரூத் என்ன செய்தா தெரியுங்களா? ஊழியம் செய்தார். உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஆசீர்வாதத்திற்கும் ஊழியத்திற்கும் என்ன பிரதர் சம்பந்தம்? நீங்க உங்க மனதில் ஒரு கேள்வி வரும். இதை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் உதாரணத்தோடு, வேதத்திலிருந்து உதாரணத்தோடு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ வேண்டும். ரூத் செய்த முதலாவது காரியம் மன உறுதி. இரண்டாவது, ரூத் செய்தது என்னவென்றால் ஊழியம். மூன்றாவது, ரூத் செய்தது என்னவென்றால் தேவ சமூகத்திலே காத்திருத்தல். தேவ சமூகத்திலே அவள் போவாசனுடைய பாதத்திலே காத்திருந்தாள். எங்கு காத்திருந்தால்? போவாஸ். அது மணவாளனுக்கு அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக போவாஸ் சொல்லப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே காத்திருத்தல். இந்த மூன்றையும் நாம் செய்யும் பொழுது, இதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு செய்தியா எடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாகிலும் சாபங்கள் இருக்கும் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். அதே ரூத்துக்கு திருப்புங்கள். 2வது அதிகாரம் 12வது வசனம். 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நாம் என்ன ஆண்டவருக்காய் பிரயாசப்படுகிறோம், நாம் ஆண்டவருக்காய் என்ன செய்கிறோம், அதன்படிதான் என்ன நமக்கு பலன். உன் செய்கைக்கு தக்க, உன் பிரயாசத்திற்கு தக்க, உன் உழைப்புக்கு தக்க பலன் தான் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய செட்டைக்குள்ளாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான பலனை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அவருடைய செட்டைக்குள்ளாய், அவருடைய ஆலயத்திற்குள்ளாய் அவரை நம்பி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? நிறைவான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த நிறைவான பலன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்றால் உங்கள் செய்கைக்கு தக்க பலன். அப்ப நான் என்ன பிரயாசப்படுகிறேன், என் ஆண்டவருக்காய் நான் என்ன செய்கிறேன், என் ஆண்டவருக்காய் என்ன பிரயாசப்படுகிறேன், அதற்குரிய பலன் தான் ஆண்டவர். அதிகமாய் நீங்கள் ஆண்டவருக்கு பிரயாசப்பட்டால் அதிக என்ன உண்டாங்க? பலன் உண்டாகும். யாருக்கு? வேலையில இல்ல, ஆண்டவருக்கு. நான் சொல்றேன் அதிகமா. அதான் ஆண்டவர் சொன்னார், உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலம் புகுந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவான பலனை கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய செட்டைக்குள்ளாய், அவருடைய ஆலயத்திற்குள்ளாய் அவரை நம்பி இன்று வந்தீங்க பாத்தீங்களா? வருகிற நாட்களில் உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா.